இந்த உரையாடலில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு பிரமாண்டமிக்க ஒரு ரகுநாதனை ஒரு குறுகிய அரை மணி நேரத்துக்குள் மிக அழகாக அறிமுகப்படுத்திவிட்ட நம்முடைய பேராசிரியர் முனைவர் நம்முடைய ஆனந்தகுமார் அவர்களுக்கும் மற்றும் பேச இருக்கக்கூடிய பேராசிரியர் பிரேமா அவர்களுக்கும் பேராசிரியர் செல்வி அவர்களுக்கும் பேராசிரியர் ப ரவிக்குமார் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக விரிவாக ரகுநாதன் அவர்களை அதற்குரிய நுட்பத்தோடும் ஆழத்தோடும் நம்முடைய ஆனந்தகுமார் அவர்கள் அறிமுகப்படுத்தி விட்டார்கள். நான் என்னுடைய தமிழ் இலக்கிய திறனாய்வு வரலாற்றில் அவரை எப்படி எழுதியிருக்கிறேன் என்பதிலிருந்து நான் என்னுடைய பேச்சை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதலில் ரகுநாதன் அவர்களை எனக்கு அறிமுகப்படுத்தியவர் மதுரையிலையும் சென்னை மாநில கல்லூரியிலையும் எனக்கு முன்பு படித்த எனக்கு சீனியராக இருந்த பேராசிரியர் ப காளிமுத்து அவர்கள்தான். நான் 70 சென்னை மாநில கல்லூரிக்கு போயிருந்த போது அங்கே அவர் பயிற்றுனராக வேலை டூட்டராக வேலை பார்த்துக் கொண்டிருந்தார். அவர்தான் தம்பி ரகுநாதனை படிச்சிருக்கீங்களா என்று கேட்டார். கேட்டது மட்டும் இல்லாமல் ரகுநாதனுடைய ஒரு கொட்டேஷன், ஒரு மேற்கோளை அவர் சொன்னார். அது இதுதான், அது இன்னும் என்னுடைய காதில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அது அந்த இலக்கிய விமர்சனம் என்கிற அந்த புத்தகத்தில் எழுதியிருப்பதுதான். இலக்கியம் என்பது இந்திய பீனல் கோடும் அல்ல, மனுநீதி சாஸ்திரமும் அல்ல, அது வரம்புகளை கடந்து நின்று எதைய நீதி கூறுவது. இதான் ரகுநாதன் என்று சொல்லிட்டார். அவர் அடிக்கடி மேற்கொண்டு சொல்லிக்கிட்டே இருப்பார். அவருக்கு ரகுநாதன் மேல, அந்த எழுத்து மேல அப்படி ஒரு பிரியம் அவருக்கு. அங்க இருந்துதான் ரகுநாதனை குறித்த வாசிப்புகளும் எனக்கு தொடங்கிச்சுது. 70களில் தான் அவருடைய அந்த காளிமுத்து அண்ணன் அறிமுகப்படுத்தினதுல இருந்துதான் அது இந்த கொட்டேஷன் ரொம்ப எனக்கு பிடித்தமான கொட்டேஷன். அப்படி தொடங்கின அந்த ரகுநாதனை அவர் இறப்பதற்கு ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்புதான் நான் திருநெல்வேலியில் சுந்தரம் சாமி எழுதிய ஜீவாவை பத்தி எழுதிய காற்றின் பேரோசை என்கிற அந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு, காற்றில் கலந்த பேரோசை, அந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு என்னை அழைத்திருந்தார்கள். திருநெல்வேலி வைத்து நடந்தது. அந்த கூட்டத்திற்கு ரகுநாதன் வந்திருந்தார். ரொம்ப தளர்ச்சியோட ரொம்ப நோய்வாய்ப்பட்டுதான் அப்ப வந்திருந்தார். அவரும் சுந்தரராமசாமி நீண்ட கால நெருங்கிய நண்பர்கள். சாந்தி பத்திரிகையில இருந்தே எப்படி அவருக்கு புதுமை பித்த நெருங்கிய நண்பரோ அதே மாதிரி சுந்தரராமசாமி அவர்களும் நெருங்கிய நண்பர்கள். எனவே கஷ்டப்பட்டுதான் வந்திருந்தார். அவருடைய எழுத்துக்களை எல்லாம் இப்போ நம்ம ஆனந்தகுமார் சொன்ன மாதிரி அவருடைய சிலப்பெயரத்தை குறித்து எல்லா எழுத்துக்களுமே நான் படிச்சிருக்கிறதுனால அவர் ஒரு பிரமாண்டமாக எனக்கு தெரிந்தார். பேச்சு கொடுக்கணும்னு எனக்கு ஆசை. ஆனா மனசுக்குள்ள எனக்கு ஒரு பயம் வந்துருச்சுது. என்னன்னா, அப்பதான் 90களில் தான் என்னுடைய தமிழ் இலக்கிய திறனாய்வு வரலாறு நூல் வந்திருக்கு, 1990. அதுல நான் ரகுநாதனுடைய இலக்கிய விமர்சனம் குறித்து அதுல நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். அவ்வளவு நல்லது சொல்லியிருக்கேன். ஆனா கொஞ்சம் கடுமையாக பதிவு பண்ணிட்டோமோ அப்படின்னு இப்ப உணர்றேன். இப்ப படிச்சு பார்க்கும்போது அப்படி கடுமையாக ரகுநாதன் எழுதியிருக்க வேண்டாமோ என்று நான் இப்ப கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரிதான் இருக்கு. அது இப்ப ஆனந்தகுமார் பேசின பேச்செல்லாம் கேட்ட பிறகு
ஒரு பெரிய ஆளுமையை வந்து ரொம்ப குறைச்சி அதுல பதிவு பண்ணிட்டோமோ விமர்சனம்ங்கிற பேர்ல. நம்ம ஆனந்தகுமார் சொன்ன மாதிரி அவர் ரொம்ப ஆராய்ச்சி தான். இலக்கிய விமர்சனம் சொன்னா இந்த ஒரு புத்தகத்தை தான் சொல்ல முடியும். அத அவரே சொல்றாரு, ரகுநாதனே சொல்றாரு, இந்த நூலை இலக்கிய விமர்சனம் என்கிற நூலை அது 1948 மீனாட்சி புத்தகம் வெளியிட்டு இருக்கு. மீனாட்சி புத்தக நிலையம், மதுரை மீனாட்சி புத்தக நிலையம் வெளியிட்டு இருக்கு. அது வெளியிட்ட அந்த ஆண்டு வந்து 1948. அப்போ ரகுநாதனுக்கு 24 வயசு தான். அதை நம்ம நல்லா யோசிக்கணும். 24 வயசுல அந்த புத்தகம் வெளிவருது. ஆனா பிறகு 2வது பதிப்பு 1980 வரும்போது ரகுநாதன் அதுல குறிப்பிடுறார், நான் 22 வயதில் எழுதிய கட்டுரைகள் என்று குறிப்பிடுறார். அப்போ 22, 23 வயசுல எழுதின கட்டுரைகளை தொகுத்துதான் 24 வயசுல வருது. அப்போ 22 வயசுல அந்த கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். இலக்கிய விமர்சனம் என்கிற அந்த கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். அவரே அதைத்தான் சொல்றாரு, இலக்கிய விமர்சனமாக எடுத்தாலும் சரி, விமர்சன இலக்கியமாக எடுத்தாலும் சரி என்று அவரே ரகுநாதனே அதை குறிப்பிடுறார். இந்த புத்தகத்தை நீங்கள் இலக்கிய விமர்சனம் என்று எடுத்தாலும் சரி, விமர்சன இலக்கியம் என்று, உண்மையிலே அது விமர்சன இலக்கியமாகத்தான் இணக்கப்படுது. அவ்வளவு அற்புதமான நடை, அற்புதமான மொழி. நான் வாட்சி காட்டினால ஒரு கொட்டேஷன், ஒரு மேற்கோள். அப்படி ஒரு அந்த வயசுக்குரிய அந்த வீரியத்தோடு அவர் எழுதியிருக்கிறார். பிற ஒன்றையும் இந்த நூலை குறித்து அவர் குறிப்பிடுறார். இப்பொழுது படிச்சு பார்க்கும் பொழுது இந்த நூலில் அந்த 80 மறுபடியும் 2வது பதிப்பு வரும்போது இதுல இருந்து நான் எவ்வளவு இப்ப கருத்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறேன். நிறைய பேரை மதிப்பீடுகள் எல்லாம் எனக்கு இப்ப தவறா தெரியுது. அதுக்கு காரணம் என்னுடைய வளர்ச்சி தான், அது அந்த நேரத்துல எழுதுனது அப்படின்னு அவரே அதை ஒத்துக்கொள்றார். ஆனாலும் தமிழ் இலக்கிய விமர்சன வரலாற்றுல இந்த ஒரு நூலுக்கு வந்து தவிர்க்க முடியாத அற்புதமான ஒரு நூல் இந்த இலக்கிய விமர்சன நூல். தமிழ் இலக்கிய விமர்சன உலகத்தை அறிய விரும்புகிற யாரும், படிக்க விரும்புகிற யாரும் ரகுநாதனுடைய இந்த இலக்கிய விமர்சனம் என்கிற நூலை கட்டாயம் முதலில் படித்து விட்டுதான் அடுத்ததற்கு வர வேண்டும். அதுக்கு முன்னாலே இலக்கிய விமர்சனம் இங்க தொடங்கிருச்சுதான். திருமணம் செல்வத்துறை முதலியார், வாவேசு ஐயர், இந்த மாதிரி சீனிவாச ராகவன் எல்லாம் தொடங்கி இருக்கிறாங்க தான். ஆனாலும் விமர்சனத்துக்கு மேல அந்த இவருடைய மொழிநடை மூலமாக அந்த இலக்கிய விமர்சனத்துக்குள்ள இருக்கக்கூடிய பலவிதமான சிக்கல்கள், பலவிதமான பிரச்சனைகள் எல்லாம் கிளறி கிண்டி வாசகனுக்குள்ள ஒரு நெருப்புக்கோளை செலுத்துற மாதிரி எழுத்துகிற எழுத்தை படைத்தவர் நம்முடைய ரகுநாதன் அவர்கள். அதனால கட்டாயம் வாசிக்க வேண்டிய புத்தகம். அந்த புத்தகத்தை நான் வந்து ரொம்ப அவரை குறித்து எழுதும் போது அதுல ஜீவாவுக்கு அடுத்து இவரை குறித்து எழுதுறேன். மார்க்சி விமர்சகர்கள் அந்த வரிசையில ஃபர்ஸ்ட் ஜீவா, அவர் சொன்ன ஆனந்தகுமார் சொன்ன மாதிரி ஜீவாவில தான் தொடங்குறேன். பிறகு ரகுநாதனை தொடங்கி அதுக்கு அடுத்த நான் வானமாமலை பற்றி பேசுகிற கைலாசபதி, பிரசர் சிவத்தம்பி என்று அது போகுது. கேசவன் வரைக்கும் கேசவன் ஞானி என்று அந்த மார்க்சி விமர்சன வரிசையில போகுது. ஆனா இந்த இலக்கிய விமர்சனம் என்ற இந்த நூலை பற்றி நான் எழுதும் போது அது வந்து ரொம்ப உற்சாகத்தோடு எழுதியிருக்கிறார் ஒழிய மற்றபடி ஒரு நவீனத்துவம் வழங்கிய ரசனை உணர்வு அவருக்குள்ள இருக்கு. அதுக்கு நான் அந்த ரசனை உணர்வு தான் தூக்கலா தெரியுது விமர்சனத்தை விட அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்கேன். அதை கூட சொல்லியிருக்கலாம். அதை நான் சொல்லினது இன்னைக்கு வரைக்கும் சரியாகத்தான் தெரியுது. இன்னைக்கு முழுசா படிச்சு பார்க்கும்போது அதுவும் தெரியுதுதான். இந்த நவீனத்துவம், ரசனை உணர்வு. ஏன்னா அவர் டிகேசியோட கூட பழகினவர். டிகேசியினுடைய அந்த ரசனை உணர்வும் அவருக்குள்ள ரொம்ப இருக்கு. ரொம்ப ரசனைவாதி தான் அவர். எழுத்துக்களே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு படைப்புகளையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரசிக்கிறவர் தான். அது ஓரளவுக்கு பரவாயில்ல. அதுக்கு மேல அவர் அந்த வசதி சொல்லக்கூடிய நம்முடைய புது கவிதையெல்லாம் அவர் வந்து மறுதளிச்சது. தந்தி பாசம் இது கேலி செய்து விட்டு போறது,
பிச்சைமூர்த்தி கூப்பா அவரெல்லாம் தூற்றி எழுத வேண்டிய சூழல் அப்படின்னு எழுதியிருக்கேன். அவர்லாம் அப்படிலாம் நான் போட்டிருக்க கூடாது. அதுக்கு விட மேல இன்னொன்னு செஞ்சிருக்கிறேன். அதுல தமிழவன் குறிப்பது போல சாமர்த்தியமாய் விமர்சன ஈடுபாட்டை தொழில்முறையான எழுத்துக்கு அடகு வைத்து ஜீவனோபாயம் செய்ய போய்விட்டார். நமக்கு நஷ்டம் ஒரு விமர்சன சாம்ராஜ்யம் என்று தமிழவன் சொல்வது ரொம்ப சரி அப்படின்னு சொல்லி அத இந்த மேற்கோள் வேற காட்டியிருக்கேன். எனக்கு இதெல்லாம் இப்ப படிச்சு பார்க்கும்போது நானும் எவ்வளவு அந்த சின்ன வயசுக்குரிய அந்த துணிச்சலோடு எழுதியிருக்கிறேன்னு இப்ப நினைச்சு பாக்குறேன். நானும் ஆனாலும் மறுபடியும் முடிக்கும் போது இப்படித்தான் சொல்லியிருக்கிறேன். தனிப்பொருளாக அதாவது இந்த மணிக்கொடி எழுத்தாளர்கள் தனிப்பொருளாக இலக்கியத்தை சார்பற்ற ஒரு தனிப்பொருளாக கொண்டாடி கொண்டிருந்த சூழலில் இலக்கியத்திற்கும் சமூக இருப்பிற்கும் உள்ள பிணைப்பை தன்னுடைய அழுத்தமான நடையினாலும் கடுமையான உழைப்பினாலும் தெளிவுபடுத்தி காட்டியவர் என்ற அளவில் அவருடைய பங்களிப்பு குறிக்கத்தக்கது என்பதில் ஐயமில்லை என்று சொல்லி அந்த கட்டுரை முடிச்சிருக்கேன். அந்த இவருடைய இவரை பற்றிய மதிப்பீட முடிச்சிருக்கேன். ஆனா நல்லபடி முடிச்சிருக்கேன். ஆனா அந்த ரொம்ப ஓவரா கொஞ்சம் அதிகமாக விமர்சனம் பண்ணிட்டோம்னா ஒரு வருத்தம் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அதனால என்ன பண்ணிட்டேன், அவரை நேரம் பார்த்து நான் பேசவே இல்லை. தூரத்துல இருந்தே அவரை பார்த்துட்டு அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கடைசியில் அவர் கொஞ்ச நேரம் தான் பேசினார். அவரால் பேச முடியல. கொஞ்சம் ஆஸ்மெட்டிக்கா பிரச்சனை நினைக்கப்போ இருக்கு. 2001 முடிஞ்சிட்டார். இது 900 கடைசியில நடந்தது இன்னைக்கு அந்த மீட்டிங் திருநெல்வேலியில. அப்போ அவருடைய தமிழ் இலக்கிய விமர்சனத்திற்கு அவருடைய பெரிய பங்களிப்புன்னு பார்த்தா ஆய்வு உலகத்துக்கு பெரிய பங்களிப்பு செஞ்சிருக்கார். அது அழகாக ஆனந்தகுமார் சொல்லிட்டார். விமர்சன உலகத்துக்குன்னு பார்த்தா இப்ப விமர்சனத்துக்கும் ஆய்வுக்கும் என்ன வேறுபாடு, அதெல்லாம் என்னுடைய இலக்கிய திறனாய்வு புத்தகத்துல நான் இலக்கிய திறனாய்வு தமிழ் இலக்கிய திறனாய்வு வரலாற்றுல அதையும் நான் அதை பத்தி எழுதியிருக்கேன். அது ரெண்டுக்கும் நடுவுல ரொம்ப ஒரு சின்ன இலை தான் இருக்குது. எப்பொழுதும் விமர்சனம் ஒரு ஆராய்ச்சியாக மாறக்கூடிய ஒரு விபத்து நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த விபத்து நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த இலக்கிய விமர்சனம் என்கிற இந்த நூல் தமிழில் விமர்சனத்தை எப்படி பார்க்கிறது, எப்படி நடத்துவது என்பதை குறித்து ஒரு 9 தலைப்புகளில் அதை குறித்து பேசுகிறார் நம்முடைய ரகுநாதன் அவர்கள். இலக்கிய விமர்சனம் என்பதுதான் முதல் தலைப்பு. தமிழுக்கு இது புதிய சரக்கு. அதுக்கு முன்னுரையில அப்படித்தான் எழுதுறார். இலக்கிய விமர்சனம் என்பது தமிழுக்கு புதிய சரக்கு. இவரு அந்த இடசாரி வானமலை இந்த மாதிரி என்ன ஓட்டங்கள் வந்ததுனால விமர்சனம் என்கிற சொல்லத்தான் பயன்படுத்துறாரு. 48 எழுதுறாரு. ஆனா 41 ஆசா ஞான சம்பந்தம் மூவா போன்றவர்கள் அது வடசொல் என்று சொல்லி இலக்கிய திறனாய்வு என்ற சொல்ல வழக்குக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆனா இவர் இலக்கிய விமர்சனம் என்கிற சொல்லத்தான் பயன்படுத்துறாரு. பின்னால 48க்கு பின்னால 10 வருஷம் கழிச்சு 58ல கானாசு ஒரு புத்தகம் கொண்டு வர்றார். இலக்கிய விசாரம்ங்கிறார். அவருக்கு தமிழ் சொல்லு திறனாய்வு அவருக்கு அலர்ஜி. இவரு இலக்கிய விமர்சனம் என்கிற சொல்லத்தான் கையாளுறார். அந்த முன்னுரையில தமிழுக்கு இது புதிய சரக்குங்கிறார். நீங்க தண்டி அலங்காரம் இந்த மாதிரி இலக்கண கோட்பாடுகள் தமிழ்ல இருக்கிறத வைத்துக்கொண்டு நீங்க தமிழ்ல திறனாய்வு இருக்குன்னு சொல்ல முடியாது. மேலை நாட்டு ஐரோப்பாவில இருக்கிற மாதிரி இலக்கியத்தினுடைய தத்துவம் என்ன, இலக்கியத்தை பற்றிய அது எப்படி தோன்றுது, அதனுடைய விசாரணை என்கிற அளவுக்கு தமிழ்ல நடக்கல. இலக்கிய படைப்பாளியை குறித்தது அதை பற்றியெல்லாம் ரொம்ப பெருசா ஒண்ணு இங்க தோன்றிவிடவில்லை, பெரிய கோட்பாட்டு அடிப்படையில் தோன்றிவிடவில்லை என்று அதை அப்படியே சொல்லிட்டு அவர் வாவேசையர் கம்பராமாயணத்தை பத்தி எழுதின அந்த கம்பராமாயண ரசனை புத்தகத்தை தான் சொல்றாரு.
அதை ஒப்பிட்டு ஒரு ஓமருடைய இலக்கியத்தோடு ஒப்பிட்டு பேசுனது எல்லாத்தையும் விதத்துல அது மாதிரி சீனிவாச ராகவன், ஐயாபுரி பிள்ளை, விருத்தாசலம். விருத்தாசலங்கிறது நம்ம புதுமை பிட்டை. இந்த மாதிரி சில பேர் தான் விமர்சனம் எழுதியிருக்காங்க. அவர் இந்த இவங்களுக்கெல்லாம் வரல. நம்ம திருமண செல்வகேஸ்வரம் கல்வியாளர் அந்த இதெல்லாம் அவருக்கு திருமண செல்வகேஸ்வரம் சொல்லியார். செய்யுள் கவிதை என்று ரொம்ப அற்புதமான வசனம், செய்யுள் வசனம் என்று 2 கட்டுரை ரொம்ப அற்புதமான அந்த காலத்துல எழுதியிருக்கிறார். அவர் பார்வைக்கு வராம இருந்திருக்கலாம், அதனால அதை பற்றி குறிப்பிடாம இருக்கலாம். ஆனா இந்த இலக்கிய விமர்சனம்னா என்ன அப்படின்னு அவர் என்ன சொல்றாருன்னா, காமம் செப்பாது கண்டது மொழிவதுதான் விமர்சனம். இந்த மாதிரி போடுவார். காமம் செப்பாது கண்டது மொழிவதுதான் விமர்சனம். காமம் செப்புவது சுலபம். அடுத்து சொல்றாரு, காமம் செப்புவது சுலபம், கண்டது முடிமோ என்றால் அதுதான் கஷ்டமான காரியம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி தொடங்குறார் அந்த இலக்கிய விமர்சன கட்டுரையை இப்படித்தான் தொடங்குறார். கண்டது முடிமோ என்றால் அதுதான் கஷ்டமான காரியம். இந்த நூலை வாசகர்கள் இலக்கிய விமர்சனமாகவோ விமர்சன இலக்கியமாகவோ எப்படி படுகிறதோ அப்படி ஏற்றுக்கொள்ளலாம் சொல்ற. அதே மாதிரி இந்த 1980 2வது பதிப்பு எழுதும் போது இலக்கிய விமர்சன துறையில் இது ஒரு பாடம் தான், மூலப்பாடமாகவும் மதிப்பிடலாம் சொல்றார். என்னுடைய கண்ணோட்டத்தில் கருத்தோட்டத்தில் நிறைய மாற்றங்கள் இப்பொழுது நிகழ்ந்துள்ளன. இது மேலும் இன்னும் விரிவடைந்ததுதான் காரணம், என்னுடைய பார்வை விரிவடைந்ததுதான் காரணம் என்று சொல்லி அதை அப்படியே கொண்டு போறார். எவ்வளவோ மாற்றங்கள் நடந்துச்சுன்னு. திறனாய்வு இலக்கியத்தை எப்படி மதிப்பிட வேண்டும் என்பதற்கு அவருடைய மார்க்சிய அந்த 22 வயசுல அவருக்கு அந்த வீட்டு சிந்தனோடு பழகின தொடர்புலதான் அவருக்கு மார்க்சிய தொய்வு, மார்க்சியத்தின் மேல ஒரு ஈடுபாடு அவருக்கு வந்திருக்குது. அப்பவே சொல்லிடுறார், சமூகத்திற்கு தேவை என்பதை வைத்துத்தான் மதிப்பிட வேண்டும். இந்த இலக்கியம் சமூகத்திற்கு என்ன, சமூகத்தின் தேவையை எப்படி நிறைவேற்றுகிறது என்பதை வைத்துத்தான் மதிப்பிட வேண்டும் என்று அதை சரியாகவே நன்றி. அவருடைய பார்வை அப்ப 22 வயசில் தொடங்கிய அந்த பார்வை அவர் வரைகிற வரைக்கும் இதே பார்வையில தான் அவர் வாழ்க்கை முழுக்க இருந்திருக்குது. பிறகு இன்னொன்று, அன்னைக்கு எல்லாரும் சொல்ற மாதிரி, காணாசு எல்லாரும் சொல்ற மாதிரி விருப்ப வெறுப்பு இருக்கக்கூடாது. எடுத்துக்கொண்ட கருமத்தில் எந்த அளவிற்கு இலக்கியம் எந்த அளவிற்கு செம்மையாக செய்திருக்கிறது என்று பார்த்து மதிப்பிட வேண்டும். தனக்கு விருப்பப்பட்டது விருப்பம் இல்லாதது என்பதெல்லாம் விருப்ப வெறுப்பை கடந்தவனாக இருக்க வேண்டும். அதை சொல்றார். ஒப்புக்கொள்ளப்பட்ட விரும்பிப்பட்ட அபிப்பிராயம் என்பதையும் கடந்து நின்று புது புது விஷயங்களை, புரட்சிகரமான விஷயங்களை படைக்கக்கூடியது எதுவோ அது சிறந்த இலக்கியம். விமர்சகன் இதை உணர்ந்து தன்னுடைய மதிப்பீடுகளை செய்ய வேண்டியது அவனுடைய கடமை என்பது. இந்த புது புது விஷயம் அது நல்ல நேரத்துல விருப்ப வெறுப்புகளை கடந்து நிற்க வேண்டும். இன்றைக்கு எல்லாரும் அதை சொல்லிட்டு இருக்காங்க, நடுநிலைமை. ஆனா அது எந்த அளவுக்கு சாத்தியம்? மனிதர்களை நடுநிலைமையானவர்களாக பார்ப்பது என்பது எந்த அளவுக்கு சாத்தியம்? விமர்சனக்குள் அது எந்த அளவுக்கு இருக்கும்? பிறகு இந்த விமர்சன உலகம் எதற்கு தேவை? காணாசு விமர்சன உலகத்தை திட்டிக்கொண்டே விமர்சகராக இருந்தவர். இந்த இலக்கியத்தை படித்து விட்டு மதிப்புரை எழுதி விமர்சனம் எழுதி தாங்களும் பெரிய இலக்கியவாதிகள் என்று காட்டிக்கொள்வதற்காகவா இலக்கியம் இருக்க வேண்டும் என்றெல்லாம் காணாசு இலக்கிய விமர்சகர்களை எல்லாம் திட்டி இருக்கிறார்.
பற்றி பற்றி இலக்கியம் படைக்கிறவர்கள் என்றெல்லாம் கேலி செய்திருக்கிறார். ஆனா நம்முடைய ரகுநாதன் அவர்கள் இலக்கியத்து தமிழ் இலக்கியத்தில் நிறைய வந்து குவிகின்றன, குப்பைகளும் காளான்களும் நிறைய குவிகின்றன. இதை எப்படி அடையாளம் கண்டு நாம் வாசிப்புக்குள் மூழ்குவது? இதற்கு கட்டாயம் ஒரு விமர்சகனை பாதை காட்ட வேண்டும். அதுதான் சொல்றாரு. தமிழ் நிலத்தில் ஆர்வத்தால் எழுந்து பயனற்று விளைந்து வரும் காளான்களையும் கலைகளையும் விமர்சனம் மூலமாகத்தான் விளக்கி வைக்க முடியும் என்று விமர்சனத்தின் தேவையை ரொம்ப அழுத்தமாக அவர் அன்றைக்கே அதை பதிவு பண்ணியிருக்கிறார். ஆனா இன்றைக்கு நம்முடைய முகநூல் காலத்துல, வாட்ஸ்அப் காலத்தில் நாம் இருக்கிறோம். இன்னைக்கு இந்த விமர்சனத்தை தக்க வைத்துக் கொள்வது எப்படி என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக ஆகியிருக்கிறது. நான் வந்து ஒரு தடவை திருப்பத்தூர் தூய இருதய கல்லூரியில் பேசும்போது, சாகித்ய அகாடமி தமிழவன் ஏற்பாடு பண்ண ஒரு கருத்தரங்கில் பேசும்போது, எப்படி வேலை நாட்டினர்கள் கடவுள் இறந்து விட்டார், படைப்பாளி இறந்து விட்டார் என்று அறிவித்தார்களோ அதுபோல திறனாய்வாளரும் இறந்து விட்டார் என்று அங்க ஒரு கருத்தை நான் பேசினேன். நம்முடைய காலகட்டத்தில் பார்க்க முடிகிறது திறனாய்வு எந்த அளவுக்கு செய்ய முடிகிறது. வாசிக்கவே ஆள் இல்லாத போது, படைப்பையே வாசிக்க ஆள் இல்லாத போது, படைப்பை குறித்த திறனாய்வை வாசிப்பதற்கு இங்க யார் இருக்கிறாங்கிற மாதிரி அந்த சொல்லியிருந்தேன். ஆனால் படைப்பை குறித்த பேச்சு இல்லாமல் எந்த ஒரு சமூகமும் தன்னை வளர்த்துக் கொள்ள முடியாது. படைப்பினால் மட்டும் வளர்த்துக் கொள்ள முடியாது. ஒரு படைப்பு ஒரு தடவை தான் பேசுகிறது. அதை தொடர்ந்து மேலே எடுத்து அதை பல வாய்களால், பல வழிகளில், பல முறைகளில் அதை மேலும் மேலும் பேசும்போதுதான் அந்த படைப்புக்கு, அந்த கலைக்கு, அந்த இலக்கியத்திற்கு 1000 கரங்கள் விரிகின்றன. திருவள்ளுவருக்கு இத்தனை கரங்கள் விரிந்திருக்கிறது என்றால் அதை குறித்த பேச்சு எழுப்படும் போதுதான். அதனாலதான் நாத்துரப்பிரை வந்து படைப்பு வெறும் ஊமைதான், அதுக்கு வாய் கொடுக்கிறவர்கள் திறனாய்வாளர்கள் தான், அல்ல திறனாய்வாளர்கள், படைப்பின் நுட்பத்தை புரிந்து கொண்ட திறனாய்வாளர்கள். அவர்கள் மூலமாகத்தான் அந்த படைப்பு விவாதத்துக்குள்ளே வருகிறது, உரையாடலுக்குள்ளே வருகிறது. அப்படி உரையாடும் போது சமூக பிரச்சனைகளை குறித்தும் தனிமனித வாழ்க்கை குறித்தும் எல்லா விதமான உரையாடலும் அது கூட வரும்பொழுதுதான் மனிதனுடைய மூளையும் அவனுடைய வாழ்க்கை குறித்த பார்வைகளும் விரிவடைகின்றன. அதை ரகுநாதன் அவர்களும் அதை அழகாக பதிவு பண்ணி இருக்கிறது தான். திறனாய்வுல விருப்பு வெறுப்பு இருக்கத்தான், வேண்டியவர்கள் வேண்டாதவர்களை இருக்கத்தான். இப்போ ஆனந்தகுமார் சொன்னார் இல்லையா, எப்படி கடைசி காலத்துல நம்முடைய புதுமை பித்தன் அவர்கள் எவ்வளவு சாதியல், வர்க்க அரசியல், இன அரசியல் எல்லாமே நம்ம சமூகத்துடைய இதுக்கு நடுக்குள்ளதான் இந்த உரையாடலுக்குள்ள பண்ணும் பொழுதுதான் இலக்கியம் மேலும் மேலும் செழிக்கும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்து அவர் 2வது தலைப்பு இந்த இலக்கிய விமர்சனம் புத்தகத்துல கலையும் கலை மரபும் என்கிற புத்தகத்துல எழுதுறார். கலை என்பது என்ன, அதை அவர் பிரித்துக் கொள்வார். கவின்களை பயன்களை என்று பிரித்து கொண்டு பயன்களை நுண்களை அதை குறித்து பேசுகிறார். அதே மாதிரி கலை கலைக்காகவே, கலை வாழ்க்கைக்காகவே என்கிற 2 போக்கு இருப்பதையும் அதுல அவர் அதை குறித்தும் பேசுகிறார். பிறகு கலைக்கு பல்வேறு சாதனங்கள் எப்படி பயன்படுகின்றன, மரம், கல், அது சிற்பத்துக்கு எப்படி பயன்படுது, மனிதனுடைய குரல் இசை எப்படி பயன்படுகிறது, இசைக்கு பயன்படுவது. அதே மாதிரி சொற்கள், இலக்கியத்துக்கு எப்படி சொற்கள் பயன்படுகின்றன, ஓவியத்திற்கு வண்ணங்கள் எப்படி பயன்படுகின்றன, நடனத்திற்கு உடம்பு எப்படி பயன்படுகிறது. இப்படி கலையினுடைய பன்முகத்தன்மையையும் கையாண்டு விட்டு, அதை விளக்கி விட்டு, கலைக்கு மரபு எவ்வளவு முக்கியம் என்று விரிவாக பேசுகிறார். அந்த மரபு என்று வரும்போது ஐரோப்பிய மரபையும்
கிழக்கிந்திய நம்முடைய கிழக்காசிய மரபையும் இந்திய மரபுக்கும் எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கின்றன. இந்த மரபை அறியும் பொழுதுதான் ஒருவன் கலைக்குள்ளே பயணிக்க முடியும். ஒரு கலை என்பது வெறுமனே இயற்கை அழகை ரசிப்பது மட்டுமல்ல. தேனறிவை பத்தி எடுத்துக்கொள்கிறார். இயற்கையின் அழகே கலை அல்லங்கிறார். இயற்கை அழகா இருக்குது, ஆனால் அது கலை அல்ல. அந்த கலை எப்பொழுதும் மனிதனுடைய சிந்தனையில் என்ன பட்டு அது என்னவாக தெரிகிறது என்பதிலே தான் கலை இருக்கிறது. கலை இல்லை, தேனறிவி கலை இல்லை. ஆனால் தேனறிவி திரையெழும்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிரோர் பரிக்காலும் தேர்க்காலும் வழுகும் என்று திருகுடராசப்ப கவிராயர் கற்பனை பண்ணி அதற்கு மேல ஒரு நிறைவிதமான மனித உணர்வுகளை அந்த காட்சிக்குள், அந்த இயற்கை காட்சிக்குள் ஏற்றும் பொழுதுதான் அது கலையாகிறது, இலக்கியமாகிறது. வெறும் இயற்கை கலையாக முடியாது என்று அதை அழகாக அந்த டாபிக்ல கலையும் கலைமரபுங்கிறத அழகாக எழுதி கொண்டு போகிறார். அதே மாதிரி கலையில இந்த அரூபமாக எழுதுவது மாய தோற்றம், அதை விமர்சிக்கிறார். அதை அவரை ரகுநாதன் ஏற்றுக்கொள்ளவில்லை. பிளேட்டோ தன்னுடைய நூலில் ஐடியாலஜி பேசுவார். அதாவது நாற்காலி என்பது கண்ணுக்கு தெரிகிற நாற்காலி ஒரு மாய தோற்றம் தான். நாற்காலி என்கிற ஐடியா, இந்த கருத்து இருக்கு இல்லையா, அந்த கருத்து அப்டிராக்டாக மனித மூளைக்குள்ள இருந்து வருகிறது. இந்த கருத்து தான் உண்மை. ஆனா கண்ணுக்கு தெரிகிற நாற்காலி இது எல்லாமே மாயை. அவன் கட்டில் எடுத்துக்கொள்வான் பிளேட்டோ தன்னுடைய குடியரசு நூல்ல. இவர் நாற்காலி எடுத்துக்கொண்டு அதை விளக்குகிறார். அதாவது கலை என்பது உண்மையில இருந்து 2 தடவை விலகி விட்டது. கட்டில் என்றால் அது ஒரு கருத்து, அதுல இருந்து கட்டில் என்கிற வார்த்தை வரும் பொழுது விலகிறது. அதை கவிஞன் மறுபடி எழுத்துல கற்பனையா படிக்கும்போது 2 தடவை அதுல இருந்து விலகி விடுகிறது. உண்மையிலிருந்து 2 தடவை விலகினதுதான் இலக்கியம். எனவே இதெல்லாம் வெறும் மாயை, இந்த கலைகள் எல்லாம் மாயை என்கிற அந்த கருத்தாக்கத்தை அவர் அது பிளேட்டோனே சொல்லல. ஆனா பிளேட்டோல இருந்துதான் அதை எடுத்திருக்கிறேன். அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம ரகுநாதனுடைய அந்த நுட்பமான புரிதல் இருக்கு. தன்னுடைய சூழலையும் தன் வாசிப்பையும் நுட்பமாக புரிந்து கொண்டு விளக்குவது, அதை அழகாக செய்திருக்கிறார் அந்த கலையும் கலை மரபுங்கிறதுல. அடுத்து மொழியும் தெளிவும் இன்னும் அடுத்த தலைப்பு இந்த புத்தகத்துல. அதுல எளிய மொழி, தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவுறவே மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கு உள்ளத்தில் கழிவர ஆனந்த கனவு போல காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளூருக்குதல் என்ற அந்த பாரதியுடைய தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவுறவே மொழிந்திடுதல் என்கிற அந்த இலக்கியத்துல தெளிவு ரொம்ப முக்கியம். அதே நேரத்துல மொழியை எளிமையாக கையாள வேண்டும் என்று அதுல கையாளுகிறார். அதுல அதைத்தான் உரையாடுகிறார். அதுல அந்த அப்பவே தமிழ் பண்டிதர்களை திட்டுகிற அந்த மரபு பழங்காலத்துல இருந்து தொடங்கிருச்சு இந்த காலம். அதை இவர் வைதிக தமிழ் பண்டிதர்களை திட்டுறார். எப்படி கரடமுடார் இலக்கியத்தை படைக்கிறாங்க, இலக்கியமே தெரியாம படைக்கிறாங்கன்னு திட்டிட்டு. ஆனா 20ஆம் நூற்றாண்டு பல அறிஞர்கள் அதை மீட்டெடுத்துட்டாங்க. தமிழ் அறிஞர்கள் மறுமலர்ச்சி காலகட்டத்துல மீட்டெடுத்துட்டாங்கன்னு சொல்லுவோம். அதை ஒண்ணு சொல்லிக் கொள்ளுகிறார். தமிழ் என்றால் ஒரு பாசை மட்டுமல்ல, அது ஒரு கலை, அது ஒரு கலாச்சாரம், அது ஒரு இசை, அது ஒரு சிற்பம், ஒரு மகத்தான சக்தி. இதுதான் அவருடைய நடை. இனிமே இவங்க வெறும் பாசை நினைச்சுக்கிட்டு
தமிழை தமிழ் பண்டிதர்கள் தங்களுக்கானதாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு கலாச்சாரம், அது ஒரு இசை. இப்படி அப்போ சொல்லிட்டு நுட்பமான ஒரு கருத்தை சொல்லுகிறார். மொழி எளிமையா எழுதிட்டால் மட்டும் போகாது, எளிமையா எழுதியிருக்கிற அந்த பொருள் குறித்த அறிவு வாசகனுக்கு கொஞ்சமாவது ஏற்கனவே இருக்க வேண்டும். என்ன எழுதப்படுகிறதோ அந்த பொருளை குறித்த அறிவு இல்லாமல் ஒருத்தனுடைய புரிதல் என்பது நிறைவடையாது. வெறுமனே மொழியினால் மட்டும் புரிதல் சாத்தியம் இல்லை. இப்ப திருமந்திரத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் திருமந்திரம் பல வழியில பார்த்தீங்கன்னா எளிமையான ஒரு மொழிதான் திருமூலருடைய திருமந்திரம். ஆனால் அது எது குறித்து பேசுகிறது? சைவ சித்தாந்தத்தை குறித்த ஒரு அடிப்படையான அறிவு இல்லாமல் மொழி எளிமையா இருக்கு என்று நம்ம புரிந்து கொள்ளலாம் என்று போனால் ஏமாற்றம் தான் மிஞ்சும். அந்த நுட்பமான கருத்தை இங்க பதிவு பண்றார். தெளிவு என்பது என்ன, மொழியினுடைய எளிமை என்பது என்ன, அந்த சாப்டர்ல அதை அழகா பண்ணுறார். அடுத்து 4வது தலைப்புல கலைஞன் ஒரு குடிகாரன் என்று பேசுகிறார். அது பாரதியை இந்த அளவுக்கு அந்த நேரத்துல 22 வயசுல பாரதி ஒரு கஞ்சா கவிஞன் என்று எழுதியிருக்கிறார். பாரதியை கவலையை மறக்க அவர் கவிதையை பயன்படுத்தினார். எப்படி மதுவை போதையை கவலையை மறக்க, உடம்பு வலியை மறக்க ஒரு ரிக்ஷாக்காரன் பகல் முழுக்க ரிக்ஷா அடித்து விட்டு இரவு நேரத்தில் மதுவை பயன்படுத்தி தன் உடம்பை வலியை குறைத்துக் கொள்கிறானோ, அதே மாதிரி இந்த கவிஞர்கள் எல்லாருமே கவிதையை கலையை பயன்படுத்துகிறார்கள். பாரதி அப்படித்தான் பயன்படுத்துகிறான்னு எழுதுகிறார். பாரதியாரை கஞ்சா கவிஞர் அவரு சொல்றாரு, நான் சொல்ல. கவலையை மறக்க கவிதையை பயன்படுத்தினார் சுப்பிரமணிய பாரதி எழுதுகிறார். நம் நாட்டு கவிஞர்கள் பலர், பாரதி மட்டுமல்ல, நம் நாட்டு கவிதைகள் பலவுமே இம்மாதிரியான கஞ்சா கவிதையாகவே இருந்து வந்திருக்கின்றன. கடவுள் மீது பாடினாலும், பக்தி பாடல் பாடினாலும், காதல் மீது பாடினாலும் நம் கவிதைகள் பல கஞ்சா கவிதைகள். நமது புலவர்களும் கவிதையை புகலிடமாக கொள்ளும் எஸ்கேபிஸ்ட், புகலிடமாக கொள்ளும் வழியில் தான் சென்று விட்டார்கள். காரணம், நமது புலவர்களுக்கு ஈனக்கவலைகள் அதிகம். பக்கம் 55 சொல்றாரு. இந்த சாப்டர் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவர் எப்படி இந்த துணிச்சலாக அந்த சின்ன வயசுல, அவருக்கு 22 வயசுல அது அப்படி எழுதியிருக்கிறார். பாரதியாரை குறித்து இப்படி ஒரு மதிப்பீடு அவருக்குள்ள இருந்திருக்கிறது. கஞ்சா கவிதைக்காகத்தான் அவர் கவிதை எழுதியிருக்கிறார் அப்படின்னு அந்த சாப்டர் முழுக்க எப்படி. ஆனா அது பின்னால இப்ப எழுதியிருப்பாருன்னா போதைக்கும் படைப்புக்கும் இருக்கக்கூடிய உறவை குறித்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். காடுகட்சி அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கதாக நான் சச்சிதானந்தம் கட்டுரையில படிச்சிருக்கேன். போதைக்கும் கவிதை படைப்புக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்பதை காடுகட்சி தன்னுடைய கட்டுரையில ரொம்ப அழகா எழுதியிருக்கிறாருன்னு அவர் எழுதுவார். அது மாதிரி அவர் டிஸ்கஸ் பண்ண முடியல அந்த 22 வயசுல. பின்னால் எழுதியிருந்தாருன்னு அதை டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். அடுத்த இலக்கியம் பிறந்த கதை, அதுல இலக்கியம் வெறும் அடிப்படையில் அது கனவுதான். இலக்கியம் பாசையில் அடிப்படையாக எழுந்த இந்த கனவுகளே இலக்கியம் சொல்றாரு. இலக்கியம் என்பது பாசை என்கிற ஊடகத்தின் மூலமாக தோன்றிய கனவுகள் தான். அதுல என்ன சொல்றாரு, இலக்கியம் கடவுள். அப்ப அவருக்கு கடவுள் நம்பிக்கை, இடசாரி சிந்தனையில நிறைய வரல போலுக்கு, கடவுள் நம்பிக்கையில இருந்திருக்க போலுக்கு. எனவே இலக்கியம் கடவுள் இரண்டும் அவ்வளவு விசாலமானவை, பரந்தவை, அனாதியான தத்துவம். எனவே அதை ஒரு குறிப்பிட்ட இலக்கணத்துக்குள்ள அடக்க முடியாதுங்கிறார். அதுக்கு அவர் எப்படி எழுதுறார், இலக்கணம் என்பது ஒரு செருப்பு. பாதம் வளர வளர அதுவும் வளர வேண்டும், மாற்றப்பட வேண்டும். ஆனால் அது வளராமல் காலை கடித்தது என்றால் அதை கலற்றி எரிந்து விடுவதே மேல். இலக்கணத்தை தூக்கி எரிஞ்சிருங்க என்றும் காலுக்கு தக்க செருப்பு வேண்டும் என்பதையும் மறந்துவிடக் கூடாது என்று எழுதுகிறார். அரங்கின்றி வட்டாடக்கூடாது என்றும் அதுவும் பதிவு பண்ணுகிறார்.
வெறும் அதுலயே அந்த இலக்கியத்தை பிறப்பதை குறித்து மேலை மரபுக்கும் கீழ் மரபு இருக்கக்கூடிய உறவை குறித்து பேசுகிறார். எப்படி மேலை மரபுல ஓவியம் எல்லாம் எப்படி கண்ணிலப்பட்டதை யதார்த்தத்தை அப்படியே சித்தரிக்கதாக இருக்கிறது. ஆனா கீழே மரபு மனதுக்குள்ளே வாங்கி மனதிலே எதிரொலிக்கிறதை சித்தரிப்பதாக இருக்கிறது என்று நடராசர் சிலையில் வைத்தெல்லாம் அதை எழுதி கொண்டு போகிறார் இலக்கியம் பிறந்த கதையில. 6வது கவிதை, 7வது சிறுகதை, 8 நாடகம், 9 வசனம். இந்த 4 தலைப்புல அன்னைக்கு கவிதை இலக்கியம் எப்படி இருக்கிறது என்றால், கவிதை என்றால் பாரதிதாசன் கவிதையில பத்தி அந்த தலைப்புல எல்லார பத்தியும் போட்டு அவர் மனதில் தோன்ற கருத்தெல்லாம் எழுதிட்டு போறார். பாரதிதாசனை பத்தி சொல்வது நான் உங்களுக்கு சொல்லிட்டு நான் நேரம் கருதி நான் டக்குன்னு நான் போடுறேன். பாரதிதாசனுடைய முதல் தொகுப்பு தான் கவிதையாக இருக்குது. பின்னால வந்த தொகுப்புகள் எல்லாம் கவிதை தொகுப்பு ஒண்ணு ரொம்ப சிறப்பா இருக்குன்னு சொல்றாரு. இந்த 2, 3, 4 வந்தது அதெல்லாம் வசன கட்டிடமாகவே அமைந்து விட்டன. இப்ப மரபு கவிதைகளை பாத்தீங்கன்னா வசனங்களை அதாவது வார்த்தைகளை கட்டிடங்களாக எழுப்புறாங்க அப்படின்னு அவர் சொல்ற அந்த வேர்டு பாருங்க, வசன கட்டிடமாகவே அமைந்து விட்டது என்று பேசுகிறார். பிறகு இந்த வசன கவிதைன்னு சொல்லக்கூடிய அந்த புது கவிதைய போட்டு தந்தி பாசை கடுமையாக சாடுகிறார். யாப்பு தெரியாவில்ல, அதை தெரிஞ்சுக்கிட்டு வாய்ப்பு இல்லை, அறிவு இல்லை. அவங்கதான் இந்த வசன கவிதை போட்டு எழுதுறாங்க, புது கவிதைன்னு பேர்ல எழுதுறாங்க. புதுக்கவிதை பத்தி தெரியும் உங்களுக்கு. அன்னைக்கு இவர் தந்தி பாசைன்னு திட்டுறாரு. அன்னைக்கு நான் வானமாமலை அவருடைய நண்பர் வானமாமலை அது பேய் படைப்புகள், மனநோயாளிகளுடைய வெளியீடு, சாக்குருவி வேதாந்திகள், இணை வளர்ச்சி வக்கரங்கள், நிராசை புலம்பர்கள், சொரிந்து அகங்காணுகிற சொரிசரங்கு நோயாளிகள், பலவீனமான மனிதர்களின் கூக்குரல்கள் என்று கடுமையாக இடசாரிகள் அன்னைக்கு திட்டிக்கிட்டே இருந்தாங்க. பாத்துக்கிட்டா புதுக்கவிதை அவங்க ஏத்துக்கிடல. எப்படி நம்முடைய மரபு புலவர்கள் ஏற்றுக்கொள்ளலையோ அதே மாதிரி இடதுசாரிகளை ஏற்றுக்கொள்ள. கடைசியில மீரா கனவு பிளஸ் கற்பனைகள் கொண்டு காகிதங்கள் வந்த பிறகு தாமரையில் அதுக்கு ரெவ்யூ வந்தது. அப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் அசைஞ்சாங்க. மீரா மூலமாகவும் தமிழன்பனுடைய கவிதைகளை கைலாசபதி பாராட்டுவதன் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமா அவங்க புதுக்கவிதையை அங்கீகரிக்க தொடங்கினாங்க. அது வரைக்கும் அவ்வளவுதான் புதுக்கவிதை. நம்முடைய ரகுநாதன் அவர்கள் அதை தந்தி பாசை என்று புறந்தள்ளி இருக்கிறார். பிறகு சிறுகதை பத்தி எழுதும்போது அந்த தலைப்பை தொடங்குகிறார். தமிழ்நாட்டுல தெருவுல நிர்வாணமாக போர்வதற்கு கூச்சப்படுகிறார்கள். ஆனால் நான் ஒரு சிறுகதை எழுத்தாளன் என்று சொல்லிக் கொள்வதில் யாருக்கும் கூச்சம் இல்லை. இந்த மாதிரியான ஒரு பயங்கரமான நடை எழுதுறவர் நம்முடைய ரகுநாதன் அவர்கள். அதனாலதான் நான் சொல்றேன், தமிழில் விமர்சனத்தை குறித்து பேச நினைக்கிறவர்கள் முதலில் படிக்க வேண்டிய புத்தகம் இந்த ரகுநாதனுடைய இந்த இலக்கிய விமர்சன புத்தகம் தான். அவ்வளவு வேகமான ஒரு எழுத்து முறை. சிறுகதை எழுத்தாளர்கள் அவ்வளவு சாடுகிறார். 1-2 சிறுகதை 10 குப்பைகள் தான் என்று புதுமை பித்தன் அவர் சொல்றார். மணிக்கொடி எழுத்தாளர்களும் புதுமை பித்தன் தருவார் அப்படிதான் அவருடைய மதிப்பீடு. பயங்கரமா அதுல மதிப்பீடு வைத்துக் கொண்டே போகிறார். அந்த மாதிரி நாடகம் தமிழ்ல இல்ல. நிறைய பேர் அதுக்கு நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. தமிழ்ல கூத்துதான் இருக்குது. நான் முடிச்சிடுறேன். கூத்துதான் இருக்கிறது. நாடகம் என்கிற கலை ஏன் வளரல? அவர் சொல்லும்போது ஒரு நுட்பமான ஒரு கருத்தை சொல்றாரு. மற்ற ஓவியங்கள் மற்ற எல்லாமே தனி மனிதனோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஓவியம் வரையதா இருக்கட்டும், சிற்பம் வரையதா இருக்கட்டும், கவிதை எழுதுவதா இருக்கட்டும். ஆனா நாடகம் என்பது ஒரு தனி மனித நாடகம் எழுதினா மட்டும் போதாது. அது ஒரு மேடை அலங்காரத்தோடு அது ஒரு கூட்டு முயற்சியில இயங்குது. அதனால இங்க கூட்டு முயற்சி எந்த சமூகத்துக்குள்ள இருக்குதோ அந்த சமூகத்துள்ள நாடகம் வளரும். இங்க ஷேக்ஸ்பியர் மாதிரி நாடகம் எழுதுறது ஏன் உருவாகல அப்படின்னா இந்த கூட்டு முயற்சி இல்லாத ஒரு காரணமா இருக்கும். நாடகத்தினுடைய பிறப்பே அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்த கதை சொல்ற. அடுத்து 9வது தலைப்புல வசனம்ங்கிற தலைப்புல இந்த கற்றையை ஒரு இலக்கியமாக ஏற்றுக்கொண்டு பேசுறேன். ரொம்ப முக்கியமா இன்னைக்கு வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்ல இலக்கியம் என்றால் கவிதை, புதுக்கவிதை, நாவல், சிறுகதை, நாடகம். கட்டுரையை பத்தி பேசவே மாட்டாங்க.
ஆனா நிறைய எழுதப்படுவது கட்டுரைக்கு தான். கட்டுரையை ஒரு இலக்கியம் என்று அதில் பேசுகிறார். நல்ல கட்டுரைகள் எழுதுவதுதான் ரொம்ப கடினமான காரியம். பிறகு அந்த உரைநடையில எழுதக்கூடிய, வசனத்தில் எழுதக்கூடிய நாவல் இலக்கியங்களை பற்றி அதுல குறிப்பிடுகிறார். அதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, ரகுநாதனுடைய இந்த பங்களிப்புல கட்டுரையை ஒரு இலக்கியமாக அவரை 48லயே அப்ப பேசி இருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் கட்டுரை எழுத்தாளர்களுக்கு பெருசா ஒண்ணு சமூகத்துல இலக்கியவாதி அங்கீகாரம் கிடையாது. இப்படி இந்த புத்தகம், இந்த இலக்கிய விமர்சனம் என்பது புத்தகம் தமிழில் இலக்கிய விமர்சனம் குறித்த பார்வையை ஆழப்படுத்துவதில் மிக அற்புதமாக செய்திருக்கிறது. அதை நம்முடைய கங்கையும் அது பெற அவர் ஒப்பிலக்கியம் என்று அதை நம்முடைய ஆனந்தகுமார் அழகா அதை சொல்லிவிட்டார். எப்படி ஒரு பேரல் ஸ்டடி பண்ணியிருக்கிறார். ஒப்பிலக்கியத்துல ஒரு இணைவரை ஸ்டடின்னு சொல்லுவாங்க. இங்கே இவர் எப்படி இருக்காரு, அவர் எப்படி இருக்கிறார், இவர் எழுத்து எப்படி இருக்கா, அப்படி இப்படி ஒரு பேரல் ஸ்டடி பண்ணியிருக்கார் ரெண்டு பேரையும். அதுவும் அவருடைய கடும் உழைப்பு தான். இப்படி இன்றைக்கு இந்த நூற்றாண்டு முடிந்து அவரை குறித்த ஒரு பெரிய அவருடைய நூற்றாண்டு முடிந்த பிறகும் அவரை குறித்த ஒரு உரையாடலை தொடர்ந்து நடத்துவதற்கு இங்கே நம்முடைய அகில் அவர்கள் இந்த இலக்கிய வெளிசா தொடர்பாக கனடாவிலிருந்து உலக அளவில் இந்த கருத்தரங்கை ஏற்பாடு செய்ததற்காக அவருக்கு என்னுடைய அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.